அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய புனிதர் கொலோன் நகர் பேராய புனித ஹெரிபர்ட். இவர் ஜெர்மனியில் 970ஆம் ஆண்டில் பிறந்தார். இவர் அரசரின் மகன். 24வது வயதில் இத்தாலி நாட்டில் பேராலய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் பொறுப்பை ஜெர்மனி நாட்டிலும் ஏற்றார். 995ஆம் ஆண்டு குருப்பட்டம் பெற்றார். பிறகு 999ஆம் ஆண்டு கொலோன் நகரின் பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தான் மேற்கொண்ட அனைத்து துன்பங்களையும் இறைவன் அருளால் பொறுமையோடு ஏற்றார். தன் பணியை தளராமல் சிறப்பாக ஆற்றினார். ஏழைகளின் மேல் இரக்கம் கொண்டு செயல்பட்டார். இப்புனிதரை போன்று இறை பணி செய்யும் போது ஏற்படும் துன்பங்களை மகிழ்வோடு ஏற்போம். இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. இயேசுவும் பெயல்செபூலும். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 23 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவை குற்றம் காண்பதற்காக மறைநூல் அறிஞர் பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்ற அபாண்ட குற்றச்சாட்டை சுமத்தினர். பேச்சிழந்த ஒருவர் நலமடைந்ததை ஒட்டியே இந்த வாக்குவாதம் எழுந்ததாக கூறப்பட்டுள்ளது. இயேசு பேயை விரட்டி அவரை குணப்படுத்தினார். அப்போது பெயல்செபூலினால் அவர் பேய்களை துரத்துகிறார் என்ற அபாண்ட பழிச்சொல் கூறப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, பிளவுபடும் எதுவும் அழிந்து விடுவது உறுதி. அது கட்டடமாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தனி மனிதனாக கூட இருக்கலாம். தனி மனிதனாக கூட இருப்பவை நல்லவர்கள் 2 பிரிவாக செயல்பட்டாலும் கதை அதுதான். கெட்டவர்கள் 2 குழுவாக செயல்பட்டாலும் நிலவரம் அதுதான். பிளவு பிரிவினை என்று வந்தால் 2 பேருமே சிதறி அழிவது உண்மை. ஆன்மீக வாழ்விலும் இது உண்மை. மனிதன் நல்லது செய்வது கெட்டது செய்வது என்னும் 2 நிலை இருக்குமாயின் அவனது வீழ்ச்சி பின்னால் மறைந்திருக்கிறது என அர்த்தம். கடவுளும் வேண்டும், சாத்தான் வேண்டும் என்ற 2 மனம் இருந்தால் குழப்பத்திற்கு குறை இருக்காது. நல்லதை, உண்மையை, நீதியை, இயேசுவை பற்றி கொண்டால் நமக்குள் பிரிவினை உண்டாக்காது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் கடவுளின் வல்லமையை உணர்ந்து அவர் வழியில் வாழ்கின்றேனா? பிளவுகள் ஏற்படுத்தும் மனித கூட்டத்துக்குள் நான் இருக்கின்றேனா? பிறரது நிறைகளை காணாது மட்டம் தட்டுகின்ற பழக்கம் என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிரிவினையை வளர்க்காது ஒற்றுமையை வளர்த்து கொள்ளவும், தீய சக்திகளை வேரோடு அகற்றி தூயாவின் வழிகாட்டுதலோடு செயல்பட வரம் தாரும். ஆமேன்.